5 முறை கோப்பை வென்ற சென்னை அணி இம்முறை தடுமாறுகிறது. தொடர்ந்து 2 தோல்விகளை சந்தித்துள்ளது. பேட்டிங் வரிசையில் தோனி பின்வரிசையில் வருவது பற்றி அதிகம் விமர்சிக்கப்படுகிறது. இதுகுறித்து சென்னை பயிற்சியாளர் பிளமிங் கூறுகையில், தோனி இடது முழங்கால் முன்பு போல இல்லை, தேய்மானம் ஏற்பட்டுள்ளது. இவரால் விரைவாக நகர முடிகிறது. ஆனாலும் தொடர்ந்து 10 ஓவர் பேட் செய்ய இயலாது. உடல்நிலை போட்டியின் தன்மைக்கு ஏற்ப களமிறங்குவார். இவரது தலைமை பண்பு விக்கெட் கீப்பிங் தான் அணிக்கு முக்கியம். 13-14வது ஓவரில் தான் களமிறங்குவார். தோனி முன்னதாக களமிறங்க வேண்டுமென ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். 43 வயதான நிலையில் அவரது உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. இடது முழங்கால் காயத்துக்கு 2023இல் ஆபரேஷன் செய்து கொண்டார். இதிலிருந்து இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. கீப்பிங்கில் அசத்தினாலும் முன்வரிசையில் களமிறங்குவது கடினம் என்று கூறியுள்ளார் பிளமிங். நான் வீல் சேரில் இருந்தாலும் சென்னை அணிக்காக விளையாடுவேன் என்று தோனி முன்னதாக ஒரு பேட்டியில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.